சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி இந்த கிரேவி ஒரு முறை செஞ்சு பாருங்க. திரும்ப திரும்ப வீட்ல இருக்கவங்க எல்லாருமே செய்ய சொல்லி கேட்பாங்க. இதனோட டேஸ்ட்டும் அமேசிங்கா இருக்கும். செய்ற மெத்தடும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நான் சொல்ற மெஷர்மெண்ட்ல செஞ்சீங்கன்னா, வீட்ல ஒரு 4 பேர்லேருந்து 5 பேர் வரைக்கும் திருப்தியா சாப்பிட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீள நீளமா கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 4 பெரிய தக்காளிய மிக்ஸியில போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அரை முடி தேங்காவும் 10 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, கொஞ்சமா சோம்பு போட்டு மிக்ஸியில நல்லா முழு முழுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இதோட நம்ம தாளிப்பு கொடுக்க வேண்டியது தாங்க. இது எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சுட்டோம்னா, இது செய்ய ஒரு 10 நிமிஷம் தாங்க நமக்கு தேவைப்படும். நான்வெஜ்ஜே தேவையில்லைங்க. இந்த கிரேவியோட டேஸ்ட்டு அதை விட சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். நான் 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாமே போட்டிருக்கேன். ஸ்பைசஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதோட போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌனாக வரணுங்க. இந்த மாதிரி கிரேவி செய்யும் போதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதக்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் இது கூட போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. தக்காளி வதங்கி அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றப்ப 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இது பெரிய ஸ்பூன் இல்லை, ஸோ நான் இதில் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளும், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் இது எல்லாமே இதோட போட்டுட்டு இதையும் நல்லா தண்ணி ஊற்றாமல் கலக்கி விட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் கிளறிட்டு நம்ம தேங்காய் அரவை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே அப்படி வதக்கும் போதே ஒரு நல்ல ஃப்ளேவர் வருங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இது சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சா போதும். நம்ம எல்லாத்தையுமே இதில் வதக்கியே செய்கிறதால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை இறக்கிட்டு சப்பாத்தி, தோசை எது கூட தொட்டு சாப்பிடும் போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிரேவி. இப்போ குழம்புல உப்பு டெஸ்ட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் உப்பு போட்டுக்கிறேன். மேலே கொஞ்சம் கரம் மசாலா தூவி விட்டுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கி வச்சிட்டோன்னா சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுங்க. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அவ்வளோதான், சூப்பரான கிரேவி ரெடி. பாய். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.